பட்டிமன்ற ராஜா சார்கிட்ட ஒரு நல்ல பண்பு உண்டு. நம்ம நல்லா ஒரு இடத்துல பேசியிருந்தோம்னா, அடுத்த மேடையில நம்ம சந்திப்போம்ல, அப்ப மேடையில மைக்ல சொல்லுவாங்க. இந்த ஓ! நீங்க பெயரில் என்ன இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லையா? அந்த ஸ்பீச்ச அண்ணா ஃபுல்லா பார்த்துருக்காங்க. அத பத்தி அவர் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. ஆனா மறுநாள் ஒரு அக்ரிகல்ச்சர் கல்லூரியில அண்ணன் தலைமையில நாங்க பேசுறோம். அப்ப என்னை அறிமுகப்படுத்தும்போது சொல்றாரு. சமீபத்தில அவங்க பெயரில் என்ன இருக்கிறதுங்கிறதுல 1 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. அவங்க அவ்வளோ அருமையா பேசுனாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட எனக்கு கைதட்டல் வாங்கி குடுத்தாங்க. சில மேடைகள்ல நம்ம கருத்துக்கள் வந்து கரெக்ட்டா நம்ம தெரிஞ்சாம பேசியிருப்போம். அது தகவல் வந்து தவறா இருக்கும். இல்ல வருடம் நம்ம தவறா சொல்லியிருப்போம். இல்ல அந்த எழுத்தாளர் பேர் நம்ம தவறா குறிப்பிட்டிருப்போம். அந்த ஃப்ளோல சொல்றது. அத என்ன செய்வாங்கன்னா, தனியா ஃபோன் பண்ணி சொல்வாங்க. நீங்க அந்த மேடையில இது 1950ன்னு சொன்னீங்க. அந்த எழுத்தாளர் 1936ல இறந்துட்டாரு. ஆக்சுவலா அது எழுதப்பட்ட காலம் வந்து 1930மா. சில நேரம் ஃப்ளோல அது வந்துரும். அதனால அந்த வருடங்கள் மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸா வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. குறைகளை நம்மகிட்டயும், நிறைகளை அது மக்கள்ட்டயும் அது சொல்லக்கூடிய ஒரு நல்ல பண்பு அற்புதமான நல்ல பண்பு அது.